வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்கள் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்துக்கு தேவையான பணம் முதலாமே வர்றதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அது குரு வந்து கொஞ்சம் வக்கரகதியில் போகும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள்லேயே தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களே இருக்கும். வர வருமானமும் கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 3ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு வரும்போது 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல வெற்றிகள், லாபங்கள் வருவதற்கான இடம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து உச்சமாறாருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி, கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய வருமானங்கள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ், ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்கள வந்து பெரிய லாபங்களை, பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதனால் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு உடம்புக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் உடம்பு மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் திங்கள் செவ்வாயில் சின்னதாக எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது யாராச்சும் ரொம்ப வழக்கு பண்ணுறதுக்காக நம்ம கூட்ட வரும், அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பாசஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை நீங்களே பாஸ் ஆனீங்கன்னா கூட கொஞ்சம் இந்த உயர் அதிகாரி இல்லாட்டி அரசியல்வாதி அப்புறம் நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புக்காக நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாக 3ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, அதாவது தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள் பண்ணி பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கிற எண்ணங்களை கண்டிப்பாக அந்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளோட விஷயங்கள்லாம் கூட ஒரு பெரிய வெற்றி அடைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கூட, வேலையில் வந்து ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லது. பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், டூர் போகலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி வந்து சூரியன் 8ஆம் அதிபதி ராசியிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ, ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நெகட்டிவிட்டியான விஷயங்களை நம்ம வந்து அண்டாமல் இருக்கும். அதுதான் விஷயம். அதே ஒரு மகர லக்னமாக வந்து சந்திர தசாபத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து பண்ணிடணும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக முதல் 2 நாட்கள் நிறைய செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்கள், நல்ல சந்தோஷங்களும் குதூகலமும் இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி 4, 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், மற்றபடி ஒரு லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருந்து சனியுடைய சாதனம், தேவையில்லாத சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 3ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் பிடிப்பாங்க. கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வேலை செய்கிறவங்க, நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லையோங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் எல்லாமே வந்து ஆல் இந்த கேம் கொஞ்சம் வந்து புட்டு கொடுத்து போக எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாக்கு வன்மை, நல்ல ஒரு கமாண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மகள லக்னமாக வந்து புதன் தசாபதி 6, 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கும். சில பேர் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணமான விஷயம் இருக்கும். தந்தையாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
மகர லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தந்தையாரோட சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா அப்பா கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து மகர லக்னம் வந்து சுக்கிர திசாபுத்தி சுக்கிரன் 5, 10ஆம் தேதி 3இல் உச்சமாகும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப பெரிய ஒரு வருமானம் பெரிய ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளோட விஷயங்களும் வந்து ஒரு வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4, 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுடம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனையா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைன்னா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசின் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகுமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10%, 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.